இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அதை நல்லா பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் பொறுமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலைகளை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறோம். அப்புறமா 3 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா உருளைக்கிழங்கு இது ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 3 நல்லா வதங்கி வந்ததும் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கிறத கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். அது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறமா நெய் கொஞ்சம் இடையிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா அது மசிஞ்சு வர்ற வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எடுக்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ தயிர் மறக்காமல் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்கோம். அரிசியை கழுவி 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அந்த ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கர்லேருந்து எக்ஸஸான வாட்டர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னா, குக்கரோட கேஸ்கட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ்கட்டை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி லீக் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ 3 விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போது பிரியாணியை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக நார்மலாக குக்கர்லேயே நம்ம தம் எதுவும் போடாமல் வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக, இந்த பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு எல்லாமே இன்னைக்கு பர்ஃபெக்டாக குக் ஆயிருந்துச்சு, பிளெண்ட் ஆகி. ஸோ அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த காரம்லாம் கூட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இதில் பர்ஃபெக்டாக வந்துடும் நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நெய் ஆட் பண்ணி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் முட்டையும் மிளகும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.